நண்பர்களே, நாங்கள் இப்போ அல்பேனியா பயணத்தில் சுவிட்சர்லாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போகிற வழியில் ஒரு சின்ன பிரேக்குக்காக நாங்கள் ஒரு சர்வீஸ் ஒன்றில் நிப்பாட்டினோம். இந்த இடத்துல நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இப்படி ஃப்ரான்ஸில் நிறைய வெயில் அடிக்குது, வெப்பநிலை காரணமாக நிறைய பேர் இறந்து போய்த்திருக்கிறாங்க, இது சம்பந்தமான செய்தியை உறுதிப்படுத்தலுமான்னு கேட்டிருந்தாங்க. உண்மைதான். ஜூன் மாத கடைசி அளவில் ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட அதிகமான வெப்பநிலை காரணமாக பலர் இறந்திருக்கிறார்கள். இந்த வெப்பநிலை சுமார் 50 செல்சியஸை எட்டி சென்றவுடனே தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 2500 பேர் அளவிலே மரணித்திருக்கிறார்கள் இந்த ஜூன் மாதத்துக்கும் இந்த ஜூலை மாதத்துக்கும் இடையிலே, மிக குறுகிய காலத்திலே. ஆனால் 2003ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வெப்ப அலை ஒன்று வீசி இருக்கிறது. அந்த வெப்பநிலை காரணமாக சுமார் 15,000 பேர் பிரான்சிலே இறந்திருக்கிறார்கள். அந்த 2003க்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு இந்த வெப்ப அதிர்வு நடந்திருக்கிறது. ஆகவே அந்த வெப்பநிலையோடு ஒப்பிடும் பொழுது, அந்த மரண எண்ணிக்கையோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது நடந்திருக்கின்ற மரண எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் 2500 பேர் இந்த வெப்பநிலையால் மரணித்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வருந்தப்பட வேண்டிய ஒரு விடயமும் கூட, அதே நேரத்திலே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விடயமும் கூடத்தான். ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்த 50 செல்சியஸ் என்பது மிக சர்வ சாதாரணமாக அன்றாடம் விழுகின்ற வெப்பநிலை தான். இனி ஏன் இப்படியான மரணங்கள் ஏற்பட்டதென்றால், இந்த நாடுகளுடைய வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம் குளிர்காலத்துக்கு ஏற்பதான் கட்டப்பட்டிருக்கிறது. குளிர்காலத்திலே வெப்பநிலையை தாங்குவதற்கேற்ப இன்சுலேஷன் என்ற ஒரு சிஸ்டத்தை வீடு முழுக்க செய்திருப்பார்கள். அது வெப்பத்தை தாங்கும். அந்த வெப்பத்தை தாங்குகின்ற சிஸ்டம் இவ்வளவு பெரிய சூடுகளை அடிக்கும் பொழுது அதனால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மிக சூடாக இருக்கும். இதனால் இப்பொழுது இறந்தவர்கள் வயதிலே கூடியவர்கள், 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த வெப்பநிலை காரணமாக இங்கே இறந்திருக்கின்ற சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவம்தான். இனி நாங்களும் இங்கே குறுகிய நேரம்தான் இந்த இடங்களில் இருக்கிறோம். இன்றைக்கு 30 செல்சியஸ் அடித்து கொண்டிருந்தாலும் கூட அதன் சூடும் வாடையும் மிகவும் கர்வமாகவே வீசிக்கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்களும் அனுபவித்தோம். இந்த பிரேக் அதுக்கு பிறகு நாங்கள் இதோ சுவிஸுக்கு மீண்டும் பயணிக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த பயணத்தினுடைய இந்த விசேஷ அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.